நான் வந்து ஒரு 8 மாசம் இருக்கும், நடக்கவே முடியல, என்னால பேச முடியல. பேசுறேன் மொத்தம் 5 டாக்டர்கிட்ட பார்த்தேன். 5வது டாக்டர் தான் வந்து அவர்கிட்ட தான் போனேன். இன்னொருத்தன இப்ப வந்திருக்கிறத விட அவருடைய இதுதான். இன்னும் சொல்லுவாங்க, மனுஷங்க நினைப்பாங்க இவ எப்படி நடக்கிறன்னு நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் நடக்க வச்சுட்டேன். எப்பவும் சரி, நான் மனசுல நம்ப மாட்டேன். அப்பயும் இப்பயும் எங்க அப்பா என் கூட இருக்காரு. எப்பவுமே என்னை வேலி போட்டு காத்து கொள்றாரு. ஆனா ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த அளவு ஆண்டவர் என்னை விடல. அப்போ பாபு பாஸ்டர் கிட்ட போன் பண்ண, ஆண்டவர் போல வந்தாரு. கவலைப்படாதீங்கக்கா, உங்க கூட ஆண்டவர் இருக்காரு, பிரேயர் பண்ணாரு, நீங்க கவலைப்படாம இருங்கக்கா, நீங்க சுகமா ஆவீங்கக்கான்னு சொன்னாங்க. குளிக்கிறதுக்கு ஒருத்தங்க தாங்கி இருந்த, சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட, ஒரு நாளும் ஒருத்தர் மனசருக்கு வந்து ஒரு தூக்கம் தான் முக்கியம், தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படல, எந்திரிச்சு நிக்க கஷ்டப்பட்டேன் சாப்பிடறதுக்கு. ஆனா ஆண்டவர் பெரியவர், என்னை இங்க நிக்க வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய ஆளுப்பா, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு, 1 2 கிடையாது, வார்த்தைகால சொல்லவும் முடியாது அவருடைய நன்மைகளை. இன்னமும் எனக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஜீவன் அவருடைய ஜீவன் என் உயிரோட வச்சிருக்காருன்னா அவருடைய இதுதான். பெருமை இல்ல, உண்மையா சொல்ற, நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்ற. ஆனா பாபு பாஸ்டர் அவருடைய பெயர் ரொம்ப நடந்துருவீங்கக்கான்னு சொல்லும் போது அந்த வார்த்தை உற்சாகம் அவரு சொன்ன மாதிரி எனக்கு நடக்க. நீங்க வருவீங்கக்கா, சாட்சி சொல்ல வருவீங்கக்கா. ஆனா எந்த ஒரு எதிர்பார்க்காத ஆளு ஆண்டவர் மாதிரி பாபு பாஸ்டர் நினைப்பேன். எப்போ வந்தாலும் சரி, அதே மாதிரி சும்மா வர மாட்டாங்க பாபு பாஸ்டர் பாக்குறதுக்கு. வரும்போது சாப்பிட்டு வாங்கிட்டு வருவாங்க. சாப்பிட்டுக்கா அக்கா, யார் சொல்வா சாப்பிட்டியா கேட்கறதுக்கு ஆள் இல்ல, சாப்பிடுக்கா. நம்ம கூட சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் தான் முடியும் நம்மளுடைய வேதனையை, நம்ம துக்கத்தை, என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை அவர் உண்டிதான் அறிவார். இப்ப நான் நிக்கிறேன்னா நிக்க முடியாது, நிக்கிறதுக்கு அப்படியே வலி ஃபுல்லா. ஆபரேஷனும் கிடையாது, மாத்திரை மருந்து எனக்கு எடுக்க விடல. ஆனா ஆண்டவர் என் கூட இன்னமும் இருக்காரு. இப்பவும் இல்ல, எப்பவும் இருக்காரு. யாரையும் நம்ப மாட்டேன், அவர் உண்டிதான் நம்பி இருக்க. எப்பவுமே சரி, பாபு பாஸ்டருக்கு ரொம்ப உண்மையா சொல்றேன், அவர் நானு மனசார வாழ்த்துறேன். அவங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இப்போ எப்பவும் சரி, என்னை பொறுத்தவரையும் சரி, மறுபடியும் சரி, உண்மை உள்ள தேவன் ஆண்டவர் ஒரு ஆளுதான், யாருமே கிடையாது. மனசாலு எப்ப நான் விழுவன்னு பார்த்தாங்க, ஆனா ஆண்டவர் என்ன விழ வைக்கல. அவங்க முன்னாடி என்ன நடக்க வச்சாரு. ஆமே, அவருக்கு முன்னால என்ன இன்னமும் நடக்க வைப்பாரு, இன்னும் அதிசயங்களை காண செய்வாரு. வீட கொடுத்தாரு, வாசல கொடுத்து எல்லாமே எனக்கு கொடுத்தாருப்பா, எந்த குறையும் எனக்கு கிடையாது. ஆனா அவங்க எதிர என்னை நிக்க வச்சிருக்காருன்னா பெரிய பெரிய இது. பாபு பாஸ்டருக்கு மிக்க நன்றி, நான் மறக்க மாட்டேன் அவரை. எங்க அப்பாவை எப்படி மறக்க மாட்டானோ அதே மாதிரி பாபு பாஸ்டர் மறக்க மாட்டேன் எப்பவுமே சரி. அதே மாதிரி என் தங்கச்சி என் சத்யாவும் சரி, அந்த நேரத்துக்கு என்னுடைய வேதனையை அவ பார்த்தா, அவளையும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கேட்க முடியல, ஆனா அவள் வேதனை அனுபவிச்சுட்டேன், அதனால சொல்றேன். ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டது தெரியாது, ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறதுனால நல்லபடியா நான் பாத்துக்கிட்டாரு, இன்னும் பாத்துப்பாரு. நான் யாரையும் நம்பவும் மாட்டேன், அவ்வளவுதான் என்னோட இதுதான். இன்னைக்கு சாட்சியா சொல்றேன்னா என்னை சாட்சி சொல்ல வச்சுட்டாரு. ஒரு நாள் போன் பண்ணாங்க, போன தடுத்து இருந்தாங்க. அவன் சொன்னாங்க, பாப்பு என்னால உட்கார முடியாது, தப்பா நினைக்காதாங்க. நல்ல உற்சாகமா எல்லா காரியங்களும் செய்யக்கூடியவங்க, என்னால உட்காரவே முடியல சொன்ன. எனக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு. வந்து
அவங்க குளிப்பாட்டத்துக்கு கூட ஆள் வருவாங்களா, அவங்க நினைச்சு பாருங்களேன். அது எவ்வளோ கஷ்டம். நமக்கு எல்லாம் கை கால் நல்லா இருக்கு, நம்ம ஏஞ்சி ஓடுறோம், நடக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்யறோம். நம்மளால முடியாத ஒரு காரியத்தை உட்கார்ந்து யோசிக்கும் போது அது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். அவங்களால உட்காரவே முடியாது, அவ்வளவு கஷ்டம். ஆனா ஆண்டவர் எனக்கு அவங்களுக்கு சுகம் தந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க கணவர் ஃபுல் சப்போர்ட், அவங்களுக்கு எல்லாவற்றையும், அவங்களோட நேரத்துக்கு எல்லாவற்றையும் அவர் செய்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் தந்தார்.